Okay, noun means naming word அப்படின்னு சொல்லுவோம். Naming word or பெயர் சொல். noun அப்படினா naming word னு சொல்லலாம், பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, nounக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் noun அப்படினா நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ தமிழ்ல சொல்லணும் அப்படினா பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? nounக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா காமனாவே noun அப்படினா ஒருத்தரோட பேரு அல்லது ஒரு ஊரோட பேரு அல்லது ஒரு இடத்தோட பேரு அந்த மாதிரி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, முத்து அப்படிங்கிறது ஒரு பர்சனோட நேம். தென் பிளேஸ் பாத்தீங்கன்னா டெல்லி அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் திங்ஸ் பாத்தீங்கன்னா டேபிள் சேர் அந்த மாதிரி இருக்கிறது திங்ஸ். அனிமல்ஸ் அப்படினா கேட். காமனா நவுன் அப்படினா ஒரு பர்சனோட நேம் அல்லது ஒரு பிளேஸோட நேம் அல்லது ஒரு அனிமல் அல்லது ஒரு திங்ஸ் பத்தி சொல்றது தான் நம்ம நவுன் அப்படினு சொல்லுவோம். சோ நவுன்ல 5 கைண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் காமன் நவுன், செகண்ட் ஒன் ப்ராப்பர் நவுன், third one collective noun, fourth one abstract noun, fifth one material noun, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட்ஸ், நவுனோட கைண்ட்ஸ். ஓகே, மார்னிங் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு ஒரு 2 நவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்தோம். ஸோ 6th ஒன் கவுண்டபிள் நவுன், 7th ஒன் அன்கவுண்டபிள் நவுன், 7th one uncountable noun, okay listen, noun அப்படினா நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ noun அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா பர்சன், பிளேஸ், அனிமல் அண்ட் திங்ஸ். தட்ஸ் கால்ட் noun. ஸோ noun have 7 kinds: common noun, proper noun, collective noun, abstract noun, material noun, countable noun and uncountable noun. 7 types. Okay, first common noun. It denotes a person, place,
Example, teacher, chair, book, second is proper noun. It denotes a particular person, denotes a particular person, place, animals and things. Okay. Example, Kavita, Delhi, English book. That's all. Okay. First one, common noun. It denotes a person, place, animals and things. Example, teacher, chair, book. Okay. Second is proper noun. It denotes a particular person, place, animals and things. Example, Kavita, Delhi, English book. So common noun அப்படினா எதையுமே பர்టిక్యులரா மென்ஷன் பண்ணாம காமனா சொல்லிருக்கோம். பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர்ஸ் அந்த மாதிரி யாரையுமே மென்ஷன் பண்ணாம காமனா இருக்குறது காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படினா பர்టిక్యులரா அவங்கள மட்டும் தான் சொல்றது. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ண சொல்றோம் அப்படினா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்றது. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸோட நேம் சொல்றோம் அப்படினா அது என்ன பிளேஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் சென்னை, டெல்லி அந்த மாதிரி அந்த பிளேஸோட நேமை மென்ஷன் பண்றது. ஸோ எதையுமே மென்ஷன் பண்ணாம காமனா சொல்றது காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்టిక్యులரா அதை மென்ஷன் பண்ணி சொல்றது தான் ப்ராப்பர் நவுன். தேர்ட் ஒன், கலெக்டிவ் நவுன். Okay, collective noun means nothing. Okay, collective noun. Collective means group. Collective அப்படினா group அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்லுவோம். ஸோ குரூப்பாக இருக்கக்கூடிய திங்ஸை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா collective noun அப்படின்னு சொல்லுவோம். குரூப்னு சொல்லலாம், group or collection. Group or collection இதெல்லாம் நம்ம வந்து collective noun சொல்லுவோம். collective noun அப்படின்னா குரூப்பாக இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், bunch of grapes. Second one, bunch of keys. Then third one, an army of soldier. Fourth one, a team of prayer. Okay. Collective noun அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸையோ அல்லது திங்ஸையோ அல்லது பர்சனையோ மென்ஷன் பண்றது தான் collective noun அப்படின்னு சொல்லுவோம். Group of animals, it denotes அப்படின்னா மென்ஷன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். It denotes a group or collection of people or animals
noun means it denotes a group or collection of people, animals and things. So for example, bunch of grapes. Bunch அப்படினா கொத்து அப்படிங்கற மாதிரி சொல்லுவோம். So grapes அப்படினா திராட்சை நமக்கு தெரியும். So திராட்சை கொத்து ஓகேங்களா. bunch of grapes அப்படினா திராட்சை கொத்து. bunch of keys அப்படினா சாவி கொத்து அப்படி சொல்லுவோம். an army of soldiers. ராணுவ வீரர்கள், படை ராணுவ கூட்டம் அப்படி சொல்லுவோம். ராணுவ வீரர்கள், ராணுவ கூட்டம் அப்படி சொல்லுவோம். a team of prayer அப்படினா நம்ம பிரேயருக்கு அசெம்பிள் ஆகும்போது எப்படி இருக்கும், டீமா தான அசெம்பிள் ஆகும். சோ அதுதான் சொல்றாங்க. காமன் நவுன் அப்படினா யாரையுமே பர்టిక్యులர் பண்ணாம காமனா பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர், டாக்டர் அந்த மாதிரி காமனா சொல்லக்கூடியது. பர்టిక్యులர் நவுன் ப்ராப்பர் நவுன் அப்படினா பர்టిక్యులரா இவங்க தான், இந்த பொண்ணு தான் அப்படினா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்றது. இந்த திங்ஸ் தான் அப்படினா அந்த திங்ஸோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்றது. ஓகேங்களா. சோ காமன் நவுன் அப்படினா யாரையுமே மென்ஷன் பண்ணாம காமனா இருக்கும். ப்ராப்பர் நவுன் அப்படினா பர்టిక్యులரான ஒரு பர்சனையோ அனிமலையோ அல்லது திங்ஸையோ மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். தென் தேர்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படினா ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸையோ அல்லது பர்சனையோ அல்லது திங்ஸையோ மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கலெக்டிவ் அப்படின்னாலே குரூப் ஆர் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மீனிங் சொல்லுவோம். ஓகே, ஃபோர்த் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். Abstract means nothing. We can feel only. We cannot see that. So நம்மளால அதை உணர முடியுமே தவிர அதை பார்க்க முடியாது. அதுதான் நம்ம abstract noun அப்படின்னு சொல்லுவோம். Fourth one abstract noun. So abstract noun அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம டெஃபினிஷன் சொல்லுவோம் அப்படின்னா we can feel. We can feel only. We can feel only. We cannot see that. So abstract noun அப்படினா அத நம்மால ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். நம்மால அத பார்க்க முடியாது. For example, kindness. Kindness அப்படினா ரொம்ப அன்பா இருக்குது. செகண்ட் ஹாப்பி. ஹாப்பி அப்படினா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேர்ட் ஒன் sad. sad அப்படினா ரொம்ப சோகமா இருக்குது. ஃபோர்த் pride. pride அப்படினா ரொம்ப பெருமையா இருக்குது. சோ இதெல்லாம் நம்மால உணர தான் முடியும். ஹாப்பியா இருக்கிறத நம்ம உணர முடியும். சோகமா இருக்கிறதை நம்மால உணர முடியும். சோ அன்பா இருக்கிறதை நம்மால உணர முடியும். பெருமையா இருக்கிறதை நம்மால உணர முடியுமே தவிர அதை நம்மளால பார்க்க முடியாது. இப்போ நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும்போது நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு மட்டும்தான் என்னால் உணர முடியுமே தவிர நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ we can feel only. அதை பார்த்து நம்மளால உணர தான் முடியும். ஆனால் எந்த அளவுக்கு டீப்பா அதை வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சோகமா இருக்கேன் அப்படின்னா சோகமா இருக்கேன் அப்படிங்கிறது உங்களால உணர முடியும். பட் நான் எந்த அளவுக்கு சோகமா இருக்கேன் உங்களால டீப்பா பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ உணர தான் முடியும், பார்க்க முடியாது. ஸோ தட்ஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபிஃப்த் ஒன் மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் மீன்ஸ் நத்திங். ஒரு மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மெட்டீரியலை எடுக்கிறது, செய்யறது, அல்லது ஒரு மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிறது, அதுதான் நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டீரியல்ல இருந்து நமக்கு இன்னொரு மெட்டீரியல் கிடைக்கிறது. another மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல்ல இருந்து நமக்கு இன்னொரு மெட்டீரியல் கிடைக்கிறது தான் நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இருக்கு அப்படின்னா அந்த கோல்டுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது? பேங்கிள், செயின், ரிங், ஸ்டட், like the things we get from material. So
அதை தான் நம்ம மெட்டீரியல் நவுன் சொல்லுவோம் கோல்டு. ஸோ கோல்டு அப்படின்னா நமக்கு தெரியும், அந்த கோல்டுல இருந்து தான் நம்மளோட செயின், ரிங்கு, ஸ்டட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ கோல்டு. தென் அயன். அயனும் அதே மாதிரி தான். ஸோ அயன்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, இரும்புல இருந்து தான் நமக்கு டேபிள், சேர் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது. ஸோ அயன். சில்வர். சில்வர்ல இருந்து தான் நமக்கு பிளேட்டு, லோட்டா அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தான் நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் காமன் நவுன், செகண்ட் ப்ராப்பர் நவுன், தேர்ட் கலெக்டிவ் நவுன், ஃபோர்த் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஃபிஃப்த் மெட்டீரியல் நவுன், சிக்ஸ்த் கவுண்டபிள் நவுன், செவன்த் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பார்த்திருக்கோம். ஓகே, லிசன். First of all, I will explain about noun. Okay, noun means nothing. Noun is a naming word. Example for noun: book, pencil, boys, like that things. For example for noun. So noun have five. We can divide noun five kinds. We can divide five kinds noun. Okay, first one common noun, second one proper noun, third one collective noun, fourth one abstract noun, fifth one material noun. Extra two nouns we have. Then that what means countable noun and uncountable noun. So common noun means nothing. It denotes commonly. For example, person, place, animals, things. இதெல்லாமே வந்து இவங்க தான் அப்படின்னு பர்டிகுலர் பண்ணாம காமனா சொல்றது. பாய்ஸ், கேர்ள்ஸ், டீச்சர். பாய்ஸ் அப்படின்னா எந்த பையன் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ பாய்ஸ் அப்படின்னா காமனா பாய்ஸ் மட்டும், கேர்ள்ஸ் அப்படின்னா காமனா கேர்ள்ஸ் மட்டும் சொல்றது. ஸோ எந்த பையன் எந்த பொண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ காமனா யாரையுமே மென்ஷன் பண்ணாம சொல்றது காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பர்டிகுலரா இந்த பொண்ணு அப்படின்னு இவங்க நேம் சொல்றது, இந்த புக்கு அப்படின்னு இந்த புக்கோட நேம் சொல்றது. ஸோ தட் இஸ் பர்டிகுலர் ஒன். That's called proper noun. Collective noun அப்படின்னா a group of people, animal or things. இதை denote பண்றது தான் நம்ம collective noun அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம், bunch of crabs and bunch of keys பார்த்தோம். நீங்களா சாவி கொத்து, திராட்சை கொத்து அந்த மாதிரி பார்த்தோம். Abstract noun means we can feel only, we cannot see. Abstract noun நம்மளால உணர தான் முடியும், பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள் happy, sad அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். Then material noun அப்படின்னா one material இருந்து we get another material. From one material from that we have one material, from that we have another material, means that's called material noun. ஒரு மெட்டீரியல் நம்ம கிட்ட இருக்கு, ஸோ அந்த மெட்டீரியல்ல இருந்து வேற ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் நம்ம மெட்டீரியல் noun அப்படின்னு சொல்லுவோம். Then finally countable and uncountable noun. Countable noun means nothing. We can count easily, means that's called countable noun. Example: pen, pencil, chair, table. That we can count easily, so that's called countable noun. Uncountable noun means we cannot count. That is not possible. In the sense means that's called uncountable noun. For example, milk, oil, juice, like that things we cannot count. So that's called uncountable noun. That's all. Noun means naming word. It has five kinds and extra two nouns, two additional nouns, extra two nouns we have. That is countable and uncountable noun. That's all. Noun topic finished. Noun we finished. Now we will discussing about verb. Before I said a noun is a naming word. Like that, verb is an action word. Verb is an action word.
Noun is a naming word, like that verb is an action word. Action, we know actions. For example, jump, walk, play, sing, dance, read, sleep, sit, then write. Okay. All these are called actions. So jump அப்படினா குதிக்கிறது அப்படினு சொல்லுவோம். So jumpங்கிறது ஒரு action. Action அப்படினா நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையுமே action அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? படிக்கிறது, எழுதுறது, then தூங்குறது, சாப்பிடுறது, இது எல்லாமே நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா action அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? action அப்படினா நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளை தான் நம்ம action னு சொல்லுவோம். So இங்க பாருங்க some actions இருக்கு. So jump அப்படினா குதிக்கிறது. Walk means நடக்கிறது. Playனா விளையாடுறது. Singனா பாடுறது. Danceனா டான்ஸ் ஆடுறது. Read அப்படினா படிக்கிறது. Sleep அப்படினா தூங்குறது. Sit அப்படினா உட்கார்ந்திருக்கிறது. Write means எழுதுறது. Eat அப்படினா சாப்பிடுறது. ஓகேங்களா? Then look அப்படினா பார்க்கிறது. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே ஒரு ஆக்ஷன் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படினா இந்த கொடுத்திருக்கிற ஆக்ஷனை ஃபுல்லா நான் பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படினா இந்த ஆக்ஷன்ஸை ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும். ஓகேங்களா? ஓகே. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் in our second standard we saw many more examples for action or verb. ஓகேங்களா? வெர்புக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வெர்பு எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரெசன்ட் வெர்பை ஃபுல்லாக நம்ம பாஸ்ட்ல மாற்ற போகிறோம். ஜம்ப் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஜம்ப்டு. JUMPED ஜம்ப்டு. Walk present tense, so walked. WALKED walked. Played PLAYED played. Sang sang sang. So this is present verb. This is past verb. present verb எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படினா past verb சேஞ்ச் பண்ணிருக்கோம். Okay, next dance. Read. Spelling same but pronunciation is different here. Read. Slept. Sit, sat. Write, wrote. Eat, ate. Looked. Okay, that's all. Verb means nothing. Verb is an action word. Action அப்படினா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே நம்ம action அப்படினு தான் சொல்லுவோம்னு சொல்லிருக்கோம். So verb is an action word. தமிழ்ல சொல்லணும்னா வினைச்சொல் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? But this is the definition for verb. இதுதான் verb-க்கான definition. So verb is an action word. These are present verb. This one past verb. Okay, jumped.
slept. Sit, sat. Write, wrote. Eat, ate. Look, looked. Then live, lived. Get, got. Buy, bought. Jump அப்படினா குதிக்கிறது, walkனா நடக்கிறது, play அப்படினா விளையாடுறது, sing அப்படினா பாடுறது. So jump அப்படினா present, இப்போ குதிக்கிறது jumpனு சொல்லுவோம். முன்னாடி குதிச்சதை jumpனு சொல்லுவோம். walk அப்படினா இப்போ presentஆ நடக்கிறது, இப்போ walk அப்படினா முன்னாடி நடந்து போனதை பத்தி சொல்லுவோம். play அப்படினா இப்போ விளையாடிட்டு இருக்கிறது, played அப்படினா முன்னாடியே விளையாடுறது. sing அப்படினா இப்போ பாடுறது, sang அப்படினா முன்னாடியே பாடுறது, past tenseல sangனு சொல்லுவோம். ஸோ டான்ஸ் அப்படின்னா இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது. ஸோ டான்ஸ்டு அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடி நடந்தது. ஸோ ப்ரெசண்ட்னா இப்போ நடக்கிறது, பாஸ்ட்னா முன்னாடி நடந்தது. ரீட் அப்படின்னா இப்போ படிக்கிறது, ரெட் அப்படின்னா முன்னாடி படித்தது. ஸ்லீப் இப்போ தூங்கிட்டு இருக்கேன், ஸ்லெப்ட் அப்படின்னா தூங்குனேன். சிட் அப்படின்னா உட்காந்துருக்கேன், சேட்னா உட்காந்துருக்கேன். ரைட் அப்படின்னா எழுதுறேன், ரோட் அப்படின்னா முன்னாடி எழுதுனேன். ஸோ ஈட் அப்படின்னா இப்போ சாப்பிட்றேன். ஈட் பாஸ்ட் டென்ஸ் ஏட், ஏட் அப்படின்னா முன்னாடி சாப்பிட்டது சொல்றது. லுக் அப்படின்னா பார்க்குறதே, லுக்ட் அப்படின்னா நான் பார்த்தேன். லிவ், லிவ் அப்படின்னா இப்போ வாழ்றதை பற்றி சொல்லுவோம். லிவ்ட் அப்படின்னா முன்னாடி வாழ்ந்தோம், அங்கே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அந்த பிளேஸில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றது. கெட் அப்படின்னா இப்போ கொடுக்குறது. சரி, கெட் அப்படின்னா வாங்குறது, கெட் அப்படின்னா வாங்குறது. காட் அப்படின்னா நான் வாங்கினேன், நேற்று வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பை அப்படின்னா அதுவுமே வாங்குறதுன்னு தான் சொல்லுவோம். பாட் அப்படின்னா முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு சொல்றது. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடியதை ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். பாஸ்ட் அப்படின்னா முன்னாடியே முடிஞ்சது, நேத்தோ அல்லது முந்தா நாளோ அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ. ஓகேங்களா? ப்ரெசன்ட்னா இப்போ நடக்கிறது, பாஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்ச ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேமா? ப்ரெசன்ட் verb jump, past verb jumped, walk walked, play played, sing sang, dance danced, read read, sleep slept, sit sat, write wrote, eat ate, look looked, live lived, get got, buy bought. ஓகேவா? verb means nothing, verb is an action. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே நம்ம ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? verb is an action. verb அப்படின்னா action அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்லுவோம். பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா முன்னாடி நடந்ததை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ப்ரெசென்ட்னா இப்போ நடக்கிறது, பாஸ்ட்னா முன்னாடி நடந்தது. ஓகேவா? தட்ஸ் ஆல். இது ரெண்டும் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.